ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னி அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக எனக்கு கிடைச்ச சந்தோஷங்கள், வெற்றிகள், என்னோட உண்மையான சந்தோஷம் என்ன, அது எல்லாத்த பற்றியும் தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது இப்போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நான் என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் என் வாழ்க்கையில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு, நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு, நான் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கலாம், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்காகவே தான் நான் வீடியோவே போட்டுடலாம்னு நினச்சேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் கடவுள் நம்பிக்கையோடையே தான் வளர்ந்தேன். எனக்கு இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் ஸ்கூல் லீவ் விட்டாலாம் அப்போ நான் நினைப்பேன், அப்போ மாரியம்மன் சாமி ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சாமி ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க தான் இல்லையா. அப்போ அம்மா நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா விட்டுறணும்னு வேண்டுவேன். கடைசியில் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்தே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வேண்டி சில விஷயங்கள் நடக்காமையும் இருந்திருக்கு. அப்போல்லாம் எனக்கு அதோட அர்த்தங்கள் எல்லாமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் படிப்படியாக கற்றுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தொழில் அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்போ எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ போய் சாமிக்கிட்ட கேட்குற அப்படின்னா கண்டிப்பாக சாமி கொடுப்பாங்க. நீ ஆழ்ந்து பிரார்த்தனை பண்ணுற, ஸோ ஆழமான பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நீ என்ன விஷயம் கேட்டாலும் கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செவ்வாய்க்கிழமையில் போய் நீ சாமி கும்பிடு, கண்டிப்பாக நமக்கு தொழில் அமையும்னு சொன்னாங்க. நான் ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. ஒரு பெரிய சீட்டு போட்டு அந்த சீட்டு ஃபஸ்ட்டு சீட்டே அப்பா எடுக்கிற மாதிரி இருந்தது. எடுத்து நெசவு தொழில் தான் ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம ஊர் சைடெலாம் நெசவு தொழில் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அப்போவே ஆரம்பித்தாங்க. அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்போது அப்பா என்ன சொன்னார்னா, என் பெரிய பொண்ணு போய் கேட்டு தான் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போவே எனக்கு நம்பிக்கை, ஓகே நம்ம சாமிக்கிட்ட கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குது, அதுவும் தொடர்ந்து பக்தியோடு நம்ம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேதாத்ரி மகரிஷி அவங்களோட தியான கிளாஸ் எல்லாமே போயிட்டு அங்கேயும் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த நினச்சி வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நான் 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ண அன்றைக்கி 10th நல்ல மார்க் எடுத்தவங்க 2 பேர் லேப்டாப்போடு வந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், நம்மளும் இந்த ஸ்கூல் முடிஞ்சு 10th முடிஞ்சு போகும்போது இதே மாதிரி லேப்டாப்பை கொண்டு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். அன்னையிலேருந்து என்னோடய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லேப்டாப் வாங்கணும். அது மட்டும்தான். அது படிப்படியான முன்னேற்றம் தான் எனக்கு எப்போவுமே நம்பிக்கை அதிகம். ஃபஸ்ட்டு போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் எடுத்து 9th முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். டெய்லியுமே தியானம் பண்ணுவேன், டெய்லியுமே வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் பண்ணும்போது சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சிது. டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்போவே அந்த செல்ஃப் லவ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல். அப்போவே எல்லாமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு எனக்கு கரெக்டாக நான் எடுத்த மார்க்குக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போ மார்க் வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ நான் எடுத்த மார்க் பார்த்திங்கன்னா லேப்டாப் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ டெய்லியுமே நான் நினச்சிட்டு தான் படுப்பேன். டெய்லி தூங்கும்போது அந்த லேப்டாப் என் கையில் கிடச்சிருச்சு. டெய்லியும் நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஸ்கூல் லெவலில் நல்ல மார்க் எடுத்துட்டேன், எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே எண்ணங்களோடையே இருந்ததுனால அது பழிச்சுது. அப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அதே மாதிரியே 11th 12th போகும்போது என்னால் அந்த அளவுக்கு ஆழ்ந்து தியானம் பண்ண முடியல. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு எனக்கு அந்த ஸ்கூலில். ஆனாலுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துட்டேன் 12th. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல. ஸோ அதுக்கு ரீசன் எனக்கு அப்போ புரியலை. ஓகே, நம்ம இருக்கிற சூழ்நிலைகளும் நம்மளை பாதிக்கும், அடுத்தவங்களோட எண்ணங்களும் நம்மளை பாதிக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு மறுபடியும் நான் காலேஜ் போய் சேர்றேன். காலேஜில் ஃபஸ்ட் நாள் காலடி எடுத்து வைக்கும்போது இந்த காலேஜை விட்டு போகும்போது நமக்கு ஜாபோடு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் போகிறேன். டெய்லியும் நேரமாக எந்திரிச்சிருவேன். அப்போது எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நான் படிக்கவே போவேன். ஃபஸ்ட்டு செம்மில் தமிழ் மீடியத்துலேருந்து போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாஸ் ஆனால் போது கடவுளேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் செம்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணால் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் போடுற எஃபர்ட்டு, பண்ணுற மெடிடேஷன், பண்ணுற ப்ரேயர்லாம் எனக்கு எக்கச்சக்கமான பலனை கொடுத்தது. நான் பாஸ் ஆனால் போதுன்னு மட்டும்தான் நாங்கள் போவேன். அந்த எக்ஸாமில் என்னை ஃபஸ்ட் மார்க்கே எடுக்க வைப்பாங்க. அப்படி படித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்டில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கே.
அப்போ வந்து சடனாக ஹை லெவலில் என்னோடய பர்சன்டேஜ் போயிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, யாரா அந்த பொண்ணு போன தடவை ஜஸ்ட்டு பார்டரில் பாஸ் ஆகிருக்கா, ஃபஸ்ட்டு செம்மு செகண்ட் செம் பார்த்தா இப்போது டாப்பர் லெவலில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டதில் வந்து அப்போ வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னு தெரியாது, ப்ரேயர் அப்படிங்கிறதா தெரியுது. நம்ம போடுற எஃபர்ட்டோடு சேர்த்து கடவுளையும் நம்ம சேர்த்துக்கும் போது நமக்கு அது வந்து முழு பலனையும் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபைனல் இயரில் வரும்போது டெய்லி மெடிடேஷன் தான். காலேஜை விட்டு போகும்போது எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த மகாபாரதம் விஜய் டிவியில் மகாபாரதம் எல்லாம் வர்ற டைமு. அப்போ வந்து எனக்கு மகாபாரதம் பார்த்து ரொம்ப கிருஷ்ணாவோட டிவோட்டி ஆகிட்டேன். அப்போ வந்து ஸ்ரீராம ஜெயம் டெய்லியுமே எழுதுவேன். அப்படி எழுதும்போது எல்லாருமே வந்து என்ன ப்ரேயர் வேணாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. யாருக்கு நான் என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது அப்படியே நடந்துடும். நடக்க முடியாத மிராக்கிள்ஸ் கூட கண்டிப்பாக நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சு தான் எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி நான் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் போகிறேன். ஜஸ்ட்டு சும்மா 4 கேள்வி தான் கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுறேன். என்னோடய இன்டர்வியூ ரிசல்ட் மட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணுற இன்டர்வியூட ரிசல்ட் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஆனால் வீட்டுக்கு போயுமே ஒரு 1 வீக் வந்து நான் கிருஷ்ணா நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு நல்லதான் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ஜாப் வேணும், எனக்கு ஜாப் கிடைச்சாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜாப் கிடச்சிருச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரேயருக்கு கிடைச்ச பலன் தான் நான் சொல்லுவேன். அங்கே போய் தான் என்னோடய திறமையை வந்து நான் ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே ஜாபுக்கு போயும் அப்படி தான் எல்லாருமே என்னை வந்து ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறதுனால அந்த டிவைன் எனர்ஜிலே என்னை வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக நடக்குது, இந்த பொண்ணுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்னோடய செகண்ட் ஜாபும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிடச்சிது. அங்கே போயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் எனக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்குது. இந்த மாதிரியே 2019 வரைக்கும் போயிட்டே இருக்குது. 2019 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா டிஃபிகல்ட் டைம்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரேயர் பண்ணால் நல்லது நடக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். 2019 ஒரு நிறைய கஷ்டம் மனதளவில். அப்போ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன். அப்போ வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று தெரிய வருது. எதுக்கோ ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு வேர்டு பார்க்குறேன். என்னடா இது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்லியிருக்காங்களே, அப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைக்காலஜிக்கலாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னால் முடியல, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அதில் வந்து எல்லா மெத்தட்ஸும் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் காலையில் என்னால் நேரமாக எந்திரிக்க முடியல, நைட்டு நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றேன், நிறைய ஸ்ட்ரெஸ்லேயே போயிட்டே இருக்குது. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான்வெஜ்ஜு ஜங்க் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லியும் வந்து அழுதேன் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் லைஃப்பில் ஏன் இவ்வளோலாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது டெய்லியும் எனக்கு தெரிய வருது. அப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக போகும்போது தான் எனக்கு செல்ஃப் லவ்வை பற்றி தெரிய வந்தது. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து செல்ஃப் லவ்வோட சேர்ந்ததுங்கிறதே எனக்கு அப்போ தெரியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு, செல்ஃப் லவ் வேறுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ செல்ஃப் லவ் பற்றி தெரிய வந்தோடனே தான் எனக்கு புரியுது, நம்மளை பற்றி நம்ம முதல்ல ஸ்பெஷலாக திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ். உண்மையாக சொல்கிறேன், ஃபினான்ஷியலி சரி, பர்சனல் லைஃப்பில் எல்லாமே என்னை பற்றி நான் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபுட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை சேர்த்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 மாதம் தொடர்ந்து நான் கிராட்டிடியூட் எழுதியிருப்பேன். எழுதுனதுக்கே தான் எழுதுறேன் திரும்ப. ஆனால் எழுதி ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஒரு 6 மாதத்தில் நான் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா, ரொம்ப ஒரு அடிமட்டத்துக்கு போயிட்டேன் வாழ்க்கையோட. அப்போ வந்து ஒரு 6 மாதம் நான் போட்ட எஃபர்ட்டு, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதாகட்டும், சின்னதாக தான் பண்ணுவேன், ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். வாக்கிங் போகவே எனக்குள்ளே வந்துட்டு நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போனதில் ஒரு நல்ல ஹீலிங் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு கான்சியஸாக வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணது. அப்போ வந்து நல்லா பண்ணுற மாதிரியே இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. கடைசி நாள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து இந்த ஜாப் உனக்கானது இல்லை அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. என்னோட இன்ட்யூஷன் அங்கே பேச ஆரம்பிக்குது பாருங்கள். அது வரைக்கும் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை அப்ளை தான் பண்ணியிருக்கேன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ண என்னோட இன்ட்யூஷன் எனக்கு பேச ஆரம்பிக்குது. ஏன்னா நான் பிரபஞ்சத்து கூட முழுசாக இணைய ஆரம்பிச்சிட்டேன். பிரபஞ்சம் எனக்குள்ளே இருந்து கொஷின் கேட்குது, இது உண்மையாலும் உனக்கான ஜாபா, உண்மையாலுமே நீ சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் போறியா, இதில் போனால் நீ சந்தோஷமாக இருப்பியான்னு என் மைண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளோ நாள் வேறு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்ல, ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கானது தான் அப்படின்னு நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு போகிறேன். அங்கே ஜாப் கிடைக்கல உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி ஒரு மன நிம்மதி, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் ஃபுல்லாக அங்கே ட்ரை பண்ணிட்டேன்,
கடைசி வரைக்கும் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அங்கே எனக்கு வந்து அதில் சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஜாபை வந்து நம்ம 100% கிரேட்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாப்லேயே எனக்கு நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இருக்கிறதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இல்லை, கிராட்டிடியூட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டாக நம்ம வந்து இழந்துட்டு இருந்திருக்கோம், ஃப்யூச்சர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெரிய வருது. அப்போ வந்து என்னென்னா நிறைய யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். அப்போ எல்லாத்துலேயும் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நடக்கும்னே சொல்லுவாங்க. நெகட்டிவாக ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சேனலில் இருந்தும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லா மனுஷங்களும் பாசிட்டிவாகவே இருக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினும் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து நம்மள மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நிறையா பேர் உலகத்தில் இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சாலுமே அவங்களால அப்ளை பண்ண முடியாதே, பிகாஸ் நம்மளால முடியலையே. அப்படிங்கும்போது அப்போ பாசிட்டிவாக இருந்தால் தான் நடக்குமா, இல்லையே நம்ம நெகட்டிவாக இருந்து ப்ரேயர் பண்ணி எல்லாம் நிறையா நடந்திருக்கே அப்படின்னு நான் நிறையா அனலைஸ் பண்ணி நான் நிறையா விஷயங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணுனா அங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளோட எஃபர்ட்டை நம்ம ஃபுல்லாக போடுவோம். நமக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், அதுக்கு ஏன் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கணும், ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம். நம்ம யூனிவர்ஸ் கண்டிப்பாக அது கொடுக்க தான் போகுது. அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரை பண்ணதுக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் அங்கே கொடுக்க போகுது. நம்ம ஆசைப்பட்டதை விட பெஸ்ட்டானது ஒன்று கொடுக்க போகுது. அப்போ எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு அப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சடனாக பார்த்திங்கன்னா எங்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிச்சு. அதாவது அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லாத வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசை பாதிச்சு அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலை அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கவுன்சிலிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக அங்கே ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் நான் யூடியூப் சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நம்மளோட யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுங்கன்னு கேட்டதுனால நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக நம்ம வளர்ந்துருக்கோம். நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்காக வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் இப்போ பண்ணுறேன், அதாவது நிறையா லெசன்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஞானம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அது ஒவ்வொரு மாதிரியும் வேறுபடும். எல்லா டைம்லையும் நம்ம பாசிட்டிவாலாம் இருக்க முடியாது, எல்லா டைமும் நம்ம பாசிட்டிவாகவே பேசவும் முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட எனர்ஜியும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் நம்மளால் ஈஸியாக மீண்டு வர முடியும். ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த நம்மளால் இக்னோர் பண்ண முடியுது, ஈஸியாக நோ சொல்ல முடியுது. நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு, நமக்கு தோன்ற விஷயத்துக்குன்னு நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கணுங்கிறது தோணுது. நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நமக்கு தோன்றபடி தான் நம்ம இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது தோணுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் இப்போ வந்து என்னென்னா ஹெல்த்துக்கு வந்து ஹெவி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஹெல்த்துங்கிறது வந்து அப்பாவோட விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன்னு சொல்லலாம். கடைசியாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் அப்பாவோட விஷயத்துக்காக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணலை. அதனால் வந்துட்டு அப்பாவோட விஷயத்துலேயே எனக்கு லெசன்ஸ் வந்து நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரியும் போது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே அதை ஈஸியாக என்னால் அக்செப்ட் பண்ணி தாண்டி வர முடியுது. இந்த அளவுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தான் என்னால் முடியுது. பார்த்திங்கன்னா அப்பாவோட விஷயத்துலேருந்து நான் ஒரு 10 டேஸ்லேயே வந்து அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் உண்மையாலுமே எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, நம்ம வந்து எப்போ இருந்தாலும் ஆன்மாவாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்னா அதில் சக்ஸஸ் ஆனால் தான் உண்மையாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் கிடைக்கிற லெசன்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண வைக்கும், ஈஸியாக அக்செப்ட் பண்ண வைக்கும். லைஃப்னா என்ன, உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ண வைக்கும். ஸோ அந்த வகையில் என்னோடய ஹாப்பினஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுலேயும் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறத விட உங்களால் நான் ஹீல் ஆகியிருக்கேன், என்னோடய செல்ஃப் லவ் உயர்ந்திருக்கு, நான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய செல்ஃப் லவ்வுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது என்னோடய செல்ஃபை நான் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு கோல் முடிஞ்சனே அடுத்த கோல்னு வந்துட்டே இருக்கும். ஆனால் செல்ஃப் லவ்ங்கிறது டெய்லியுமே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம், லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம்.
ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்மளை கேர் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய கஷ்டமே வரட்டுமே, உங்களை கேர் பண்ணணுங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்துருச்சுனாலே ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் ஈஸியாக வந்துடும். அந்த ஆரோக்கியமான மனம் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் எல்லோரும் ஹீல் ஆகிறது. அடுத்தவங்கள ஹீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்ஃபாக நானே ஹீல் ஆகிறதும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அடுத்த மனுஷங்களை ஏற்றுக்க வைக்கும். இப்போ எனக்குமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நிறையா பேர் நிறையா ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. இது வரைக்கும் நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ணது கிடையாது. அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்க வந்து சில விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க, இது தப்பான விஷயம்னு டேரெக்டாக என்னால் சொல்ல முடியுமே தவிர, அவங்க தப்பானவங்கன்னு நான் இது வரைக்கும் சொல்லி ஹர்ட் பண்ணதில்லை. அந்த ஒரு விஷயம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்கள ஒரு இணையான ஆன்மாவாக என்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வர எல்லாருமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை என்னால் கொடுக்க முடியுது. என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களாகட்டும், நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலான சோல் அப்படிங்கிறத ட்ரீட் பண்ண வைக்க முடியுது என்னால். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற விஷயம். இது வந்து என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னியில் கிடைச்ச சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நான் நிறைய அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதை விட பெஸ்ட்டான விஷயங்களை நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால என்னால் என்னோடய யூனிவர்ஸ், அதாவது நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு எது கொடுத்தாலுமே என்னால் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நான் வந்து என்னோடய யூனிவர்ஸ் வந்து நான் கேட்டதை கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. நான் கேட்டதை விட பெருசாக கொடுத்து தான் வந்து யூனிவர்ஸ் வந்து சந்தோஷப்பட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்னோடய மேனிஃபெஸ்டேஷனை எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நாளில் வந்து யூனிவர்ஸ் என்னை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணிக்கோங்க. என் மூலமாக இந்த உலகத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக பிறந்திருக்கிறனோ அதை நோக்கி என்னை போக வைங்க. எனக்கான விஷயங்கள் மேலே மட்டுமே எனக்கு ஈர்ப்பு வர வைங்க. எனக்கான விஷயங்கள் மேலே மட்டுமே நான் ஆசைப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாத்தையுமே நல்லா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். அவங்கவுங்களுக்கானது தான் அவங்கவுங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் ஏன் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலே கர்மா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கானது மேலே மட்டுமே என்னை ஆசைப்பட வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நமக்கானது மேலே மட்டுமே நமக்கான ஆசை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கர்மா மட்டும்தான் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய சேலஞ்சஸ் கண்டிப்பாக லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லாரோட லைஃப்லையும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி வர்றதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டு டூலாக இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் டூல், நம்மளோட மனதை குணப்படுத்துகிற ஒரு டூல்னு நம்ம வச்சுக்கலாம், ஒரு கருவி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெய்லி யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஈர்க்க முடியுது. நிறைய நல்ல மனுஷங்களை ஈர்க்க முடியுது. இது மூலமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுது. ஸோ என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜர்னி வந்து இன்னும் நிறையா இருக்குது. நிறையா நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நிறையா ஞானம் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ பத்தாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட உறவு எனக்கு கிடச்சிருக்கு யூனிவர்ஸ் மூலமாக. ஸோ இந்த ஜாபை வந்து ஒரு சர்வீஸை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து என்னோடய மனசில் எனக்கு தோன்ற விஷயம். இங்கே வந்து நான் வந்து எல்லாருக்குமே சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்கள நான் மணியை அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் வேணாலும் எடுப்போம் இல்லையா? அதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்து யாரையும் வந்து இது பண்ணலை. எல்லாருமே அவங்கவுங்களுக்கானதை அட்ராக்ட் பண்ண வைக்கிறேங்கிற ஒரு ஹாப்பினஸும் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே ஃப்ரீங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நமக்காக கொடுத்ததா எல்லாமே. அது வந்து நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்குகிறோம். கரெக்டாக? அதுதான் நான் இங்கே வந்து எல்லாத்துக்குமே புரிய வைக்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் அடைய முடியும். அதுக்கான எனர்ஜியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதையவே நம்ம திருப்பி அடைவோம். எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.